ஏய் யூனி, பரவாயில்ல யூனி, வீடு கொஞ்சம் நல்லா பளிச்சுன்ட்டு வச்சிருக்க. என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்த? ஓகே ஓகே, இந்த செவுரு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தியா? செம்மையா இருக்கு யூனி. ஏய் யூனி, இந்த ட்ரெஸ் தான் எல்சா வாங்கி கொடுத்தாளா? செம்மையா இருக்கு யூனி. ஆமாம், இது என்ன புதுசாக டைனோசர்லாம் இருக்கு? ஓகே ஓகே, அந்த ஸ்லைமில் இருந்த டைனோசரா? ஏ குட்டியாள், உன் டைனோசர் தானே இது? ஓகே, டைனோசர் வச்சுருக்க, யூனிகார்ன் நோட்லாம் வச்சுருக்க, மேலே வந்து பட்டர்ஃப்ளை அண்ட் சிண்ட்ரலாலாம் ஒட்டியிருக்க. ஓகே யூனி, நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்க யூனி. தேங்க்யூ மீரா. நேற்று தான் மீரா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன். சும்மா ஜென்ரல் ஆல்ட்ரேஷன் தான் பண்ணியிருந்தேன். மீராக்கா, என்னக்கா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? எங்கள் அக்கா சாரா எங்க? ஆமாம் மீரா, சாரா எங்கே இன்னும் வரல? நைட் வேற ஆகுது, அவள் வருவாளா? எங்க சாராக்கா வந்தாதான் நான் தூங்குவேன். அது வரைக்கும் கதை சொல்லுங்க யூனி அக்கா. ஏய் குட்டியால, உன்கிட்ட கதை சொல்லி என்கிட்ட கதையே இல்லை. எல்லா கதையும் நான் தெரிஞ்ச கதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். வேற கதை சொல்லணும்னா நம்ம மீரா தான் நம்மளுக்கு கதை சொல்லணும். என்ன மீரா, கதை நிறைய கதை வச்சுருப்பீங்களே, ஒரு கதை சொல்லுங்களேன். ஒரு மோட்டிவேஷனல் கதையாக இருக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் கேட்குற மாதிரி ஒரு நல்ல கதையாக சொல்லுங்களேன் மீரா. நீங்கள் தானே கதை குயின்னு. என்ன யூனி, கதை குயின்னுலாம் சொல்கிற? எனக்கு நிறைய மோட்டிவேஷனல் கதைலாம் தெரியும். ஓகே, எனக்கு பிடிச்ச ஒரு மோட்டிவேஷன் கதை உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? செம்மையாக இருக்கும். குட்டியால் குறிப்பாக உனக்கு சொல்கிறேன். ஐசா ஜாலி, இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மீரா அக்கா கிட்ட கதை கேட்க போகிறேன். மீரா அக்கா கதை செம்மையாக இருக்குன்னு யூனி அக்கா சின்ன வயசில் சொன்னாங்க என்கிட்ட. இப்போ தான் மீரா அக்கா கிட்ட நான் கதையே கேட்க போகிறேன். செம்மக்கா. ஏய் குட்டியால், நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறத பார்த்தா தெரிஞ்சதுன்னா நான் தினைக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுவேனே. என்கிட்ட நிறைய மோட்டிவேஷனல் கதைலாம் இருக்குது. ஓகே, நான் தினைக்கும் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். மீரா, இதுவும் நல்லா இருக்கு மீரா. தினைக்கும் ஒவ்வொரு கதை சொன்னீங்கன்னா எனக்கு கேட்ட மாதிரி இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்குற கிட்ஸுக்கும் அது ரொம்ப பிடிக்கும்ல. சரி மீரா, இனிமேல் தினைக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுங்க, ஓகேவா? ஓகே ஓகே மீரா, ஸ்டோரி டைம்னு ஒரு எபிசோடை போட்டு அதில் கதை சொல்லுங்க. ஐசா ஜாலி ஜாலி, மீரா அக்கா கதை சொல்ல போகிறாங்களே. எனக்கு கதைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இனிமேல் தினைக்கும் மீரா அக்கா ஒரு கதை சொல்ல போகிறாங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதையை கேட்கலாம், ஓகேவா? யூனி, எனக்கு இந்த இடம் உட்கார முடியல, கொஞ்சம் முதுகு வலிக்குது. நான் வந்து பெட்டில் உட்காந்துட்டு கதை சொல்கிறேன், ஓகேவா? அப்போ தான் எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக வரும். ஓகே மீரா, நீ பெட்டில் உட்காந்துக்கோ, நான் சேர் எடுத்துகிட்டு வந்து அதில் உட்காந்துக்கிறேன், ஓகேவா? வாவ், மீரா அக்கா கதை சொல்ல போகிறாங்க. அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு போய் நான் எங்கள் ஸ்கூலில் சொல்லுவேனே. இது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கதை, ஓகேவா? கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்துச்சான். அந்த நாய் வந்து தெரியாமல் காட்டு சைடு வந்துருச்சு. காட்டு சைடு வரும்போது பார்த்தோன்னா கீழே நிறைய எறும்பு, தலை, மண்டை ஓடு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ, நம்ம தெரியாமல் இங்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சிங்கம் புலி கையில் மாட்டினோம், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அது நினச்ச மாதிரி எகுத்தாப்புல ஒரு சிங்கமும் வந்துருச்சு. நாய் வந்து அது பயத்தை வெளியே காட்டிக்கல. ஐயோ, அந்த சிங்கம் வந்து நாயை கடிச்சிச்சா? இரு, கதையை கேளு. சிங்கம் வந்து நாயை பார்த்துட்டு ஹஹா, ஏ நாயே, தனியாக வந்து இந்த காட்டில் மாட்டிக்கிட்டியே, பாவம், உன்னை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குன்னு சொல்லிச்சான் சிங்கம். அதுக்கு அந்த நாய் வந்து, என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிங்கத்தை காலி பண்ணிடலாமா என்ன அப்படி? சிங்கம் வந்திருக்கு, அதையும் போட்டுடலாமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டைம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சான் அந்த நாய். அதை கேட்ட உடனே அந்த சிங்கம் பயந்துட்டு ஒரே ஓட்டம் ஓடி போச்சான். ஐயோ, இங்கே நிறைய நாய் இருக்குது, நம்ம சாவடிச்சிட மாட்டேங்க நம்மளன்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் பயந்துட்டு ஒரே ஓட்டம் ஓடி போச்சு. இதெல்லாம் வந்து மரத்துலேருந்து ஒரு குரங்கு கேட்டுட்டு இருந்துச்சான். ஐயோ மீரா, செம்ம காமெடி. நாய் சொல்கிறத வச்சுட்டு ஓடி போச்சா சிங்கம்? அதை கேட்டுட்டு இருந்த குரங்கு நேராக ஓடி போய் சிங்கத்துக்கிட்ட, சிங்கம் உன்னை அந்த நாய் நல்லா ஏமாத்திருச்சு. அங்கே அந்த ஒரு நாய் மட்டும்தான் இருந்தது, மித்த நாய் எதுவும் இல்லை. அது உன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அது அந்த பொய்யை சொல்லிச்சு. அதை விடாத, அதை நல்லா வந்து கடித்து சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு சொல்லிச்சான் சிங்கத்துக்கிட்ட. சரியானதா இருக்க மாட்டேங்க அந்த குரங்கு, அதுக்கு எதுக்கு இந்த வேலை? அப்புறம் சிங்கம் நேராக ஓடி வந்து அந்த நாய்க்கிட்ட, நாயே, என்னை நீ ஏமாத்துனியா? இந்த குரங்கு வந்து என்கிட்ட சொல்லிச்சு, சொல்லு, அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு காட்டுக்கான ராஜா, என்னையே நீ ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் கேட்டுச்சான்.
அந்த நாய் வந்து கொஞ்சம் கூட பயப்படாம அந்த குரங்கிட்ட, "ஏ குரங்கு பரவாயில்லையே, நான் சொன்ன மாரி ஏதோ நைஸாக பேசி சிங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டியே, வெரி குட், இப்படி தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டவுடனே அந்த சிங்கம், ஐயையோ இந்த குரங்கும் நம்மளை ஏமாத்துதுன்னு விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடி போச்சான். ஐயோ மீராக்கா, செம்ம காமெடிக்கா. சிங்கம் பயந்துட்டு ஒரே ஓட்டம் ஓடி போச்சா? நாய் ஒரு பொய் சொல்லுச்சு, அது கூட தெரியாம ஓடி போச்சு பாருங்களேன். செம்ம காமெடிக்கா, செம்ம ஸ்டோரி. ஓகே, இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எந்த சுச்சுவேஷன்லையும் பயப்படாமல் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். என்ன குட்டியால் புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லாமல் குரங்குங்க மாதிரி நிறைய பேர் நம்ம சுற்றி இருப்பாங்க, ஏமாற்றுவாங்க, பொய் சொல்லுவாங்க. அவங்கள ஆளுங்களாம் நம்ம கூடயே வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம தான் புத்திசாலித்தனமாக இருக்கணும். வாவ் மீராக்கா, நீங்கள் கதை சொன்னதை விட இப்போ சொன்னீங்களே அது ரெண்டும் செம்ம பாயிண்ட்டுக்கா. நாளைக்கு இது எங்கள் ஸ்கூலில் சொல்லி நான் நல்ல பேர் வாங்குவேன்க்கா. செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், அதானக்கா? வேறு லெவல்க்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. வாவ் மீரா, நான் கேட்டதே உண்மையான மோட்டிவேஷன் கதை இதுதான் மீரா. செம்மையாக இருக்குது. ஓகே யோனி, எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். நானே ஒரு புக்கில் தான் படித்தேன், செம்மையாக இருக்குது. மோட்டிவேஷன் ஸ்டோரியில் தான் படித்தேன். ஓகேவா? சரி யோனி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினைக்கும் ஒரு நியூ கதையில் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேவா? ஓகே குட்டியால், பாய் குட்டியால், குட் நைட், நல்லா படுத்து தூங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. ஓகே மீராக்கா, குட் நைட் மீராக்கா. நான் நைட்டு இந்த கதையை நினச்சிட்டே படுத்து தூங்குவேன் மீராக்கா. குட் நைட். ஓகே மீரா, சரி டைம் ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க. உங்களுக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கும்ல. சரி, நீங்கள் 2 பேரும் நல்லா படுத்து தூங்குங்க, டைம் ஆகிடுச்சு. ஓகேவா? சாரா இப்போ உடனே வந்துடுவா. சாரா கிட்டே இந்த கதையும் சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் நடந்து போகிறேன். பாய், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், மீராக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி வாங்க, டைம் ஆச்சு, நம்மளும் படுத்து தூங்கலாம். இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? யூனியக்கா வாங்கக்கா, நம்ம 2 பேரும் இந்த கதையை ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கிட்டே தூங்கலாமா? செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீனும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் தூங்க போகிறோம், டைம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் படுத்து தூங்குறோம். ஓகேவா? எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நியூ சேனல். ஓகே குட்டியால் வா, நான் பெட்டை எடுத்து நீட் பண்ணிடுறேன். வா, வெட் பண்ணியாச்சு, வந்து படு. வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ நானும் வந்து படுக்கிறேன். அப்பா ஏஞ்சிருக்க முடியல. ஓகே, வந்தாச்சு, உட்காந்தாச்சு, அப்படியே படுக்க வேண்டியதான். செம்ம கதையாக இருக்குது இன்றைக்கி மீரா சொன்ன கதை. நானே நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. செம்மையாக இருக்கும். சரி ஓகே, படுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட்டியால் நீ எதாவது சொல்கிறியா? சொல்லு நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து நைட்டு கதை கேட்டுட்டு தூங்குங்க, ஃபோன்லாம் பார்க்காதீங்க, கண்ணு வலிக்கும். ஓகேவா? இதேமாதிரி தினைக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரியை கேட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க, ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூனியக்கா ஒரு வாட்டி அவங்க ரூமை காட்டுறாங்க பாருங்கள். மிக்கி மவுஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது, கிளாக் 11 ஆயிடுச்சு, அண்ட் தென் எனக்கு பிடிச்ச டைனோசர்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பார்த்துட்டிங்களா? ஓகே, பாய்.